நெஞ்சில் ஈரம். ஜூலை 2022 அமுதசுரபி மாத இதழில் வெளிவந்தது. எழுதியவர் படிப்பவர் KN சுவாமிநாதன். காலையில் திவாகர் அலுவலகம் கிளம்பும் போது அம்மா மாலதியின் குரல் கேட்டது. திவா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நண்பர்களோடு ஊர் சுற்ற வைத்துக் கொள்ளாதே. கல்யாணத்தரகர் சொன்ன இடத்திற்கு பெண் பார்க்க போக வேண்டும் என்றாள். அம்மா கொடுத்த பெண்ணின் புகைப்படத்தை அலுவலகம் எடுத்துச் செல்லும் பையில் போட்டு வைத்தது ஞாபகம் வந்தது. அலுவலகம் சென்ற பின் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். வழக்கம்போல் அன்றும் வேலை அதிகம். அலுவலகம் விட்டு கிளம்பும் போது தூறலாக ஆரம்பித்த மழை திவாகர் நுங்கம்பாக்கம் பெருவழிச்சாலை அடைந்தபோது கனமழையாக மாறியது. இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அருகிலிருந்த கடையில் மழைக்கு ஒதுங்கினான். எதிர்ப்புறம் இருந்த கடை வாசலில் கிழிந்த புடவையுடன் ஒரு வயதான பெண்மணி நின்று கொண்டிருந்தாள். மழையில் புடவை நனைந்த நிலையில் அவள் உடல் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தது. அப்போது தெருவில் இரு இளம் பெண்கள் பேசிய வண்ணம் நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் பெண்களுக்கான சிறிய குடையுடன், மற்றொரு பெண் மழைக்கோட்டு போட்டு கொண்டிருந்தாள். குளிரில் நடுங்கும் மூதாட்டியை பார்த்த அந்த பெண் தன் மழைக்கோட்டை கழற்றி அவளுக்கு அணிவித்தாள். தன் கைப்பையில் இருந்து சில ரூபாய் நோட்டுகள் எடுத்து மூதாட்டியின் கையில் திணித்தாள். மழைக்கோட்டை அணிவிக்கும் போது அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்த பரிவும் குளிரின் நடுக்கம் குறைந்ததால் முதியவளின் முகத்தில் பிரதிபலித்த நன்றி உணர்வும் திவாகரின் மனதை தொட்டன. மழையில் நனைந்தவாறே அந்த இளம்பெண் சிநேகிதியை நோக்கிச் சென்றாள். அவள் நடக்கும்போது சற்றே சாய்ந்து நடந்ததை கவனிக்க தவறவில்லை திவாகர். வீடு திரும்பிய பின் கூட திவாகரின் மனம் அவளைச் சுற்றியே வட்டமிட்டது. அழகிய பெண், சாந்தமான முகம், மற்றவர்க்கு உதவும் விசாலமான மனம். அவள் கணவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி என்று நினைத்தான். மறுநாள் சனிக்கிழமை காலை சிற்றீண்டின் போது அம்மா கேட்டாள், பெண்ணோட புகைப்படத்தை பார்த்தியா? நாளை காலை 10 மணிக்கு தரகர் வருவார். 11 மணிக்கு வருவதாக பெண் வீட்டில் சொல்லியிருக்கிறோம். பெண்ணின் புகைப்படத்தை பார்த்த திவாகர் அதிர்ச்சி அடைந்தான். அம்மாவிடமும் அப்பாவிடமும் பேசினான். அப்போ நாளைக்கு பெண் பார்க்க போக வேண்டாமா என்றாள் அம்மா. கண்டிப்பாக போகிறோம் என்றான் திவாகர். ஞாயிற்றுக்கிழமை திவாகர் அம்மா அப்பாவுடனும் தரகருடனும் பெண் வீட்டை அடைந்தபோது மணி 11. பெண்ணின் பெயர் விமலா. ஒரே மகள் வேலையில் இருக்கிறாள். சிற்றுண்டி முடிந்த பின் விமலா வந்தாள். எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி இருக்கையில் அமர்ந்தாள். விமலா சற்றே சாய்ந்து நடந்து வந்ததை திவாகரும் அவன் பெற்றோரும் பார்த்தனர். விமலாவிற்கு சிறுவயதில் வந்த கடும் ஜுரத்தால் இந்த நிலை வந்தது என்று சொல்லிய அவள் தந்தை, நான் எல்லாவற்றையும் தரகரிடம் சொல்லி இருந்தேன், அவரும் உங்களிடம் சொன்னார் அல்லவா என்றார். தரகர் குற்ற உணர்வால் தலைகுனிய திவாகரின் அம்மா சொன்னார், விமலாவை பற்றி அறிந்துதான் வந்திருக்கிறோம். திவாகர் உங்கள் பெண்ணை பற்றி சொன்னார். கல்யாணத்தை பற்றி முடிவு செய்ய வேண்டியவர்கள் திவாகரும் விமலாவும். விமலாவிற்கும் அவளுடைய பெற்றோர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. இதற்கு முன் திவாகரை அவர்கள் பார்த்ததில்லை. விமலாவின் சிறிய ஊனம் திவாகருக்கு எப்படி தெரியும்? விமலாவின் தந்தையிடம் திவாகர் சொன்னான், உங்கள் மகளை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் அவளை மணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன். விமலா திவாகரை பார்த்து கேட்டாள், நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லை. என்னிடம் உள்ள இந்த குறையை பற்றி உங்களுக்கு யார் சொன்னார்கள்? நீங்கள் என்னை மணம் செய்து கொள்ளுவது இரக்கத்தினால் என்றால் அது சரியல்ல. பின்னால் நாம் இருவருமே வருத்தப்பட நேரிடும். திவாகர் வெள்ளிக்கிழமையன்று கொட்டும் மழையில் விமலா மழைக்கோட்டை வயதான பெண்மணிக்கு அணிவித்ததை பார்த்தது பற்றி கூறினான். உங்களுடைய செயலை பார்த்ததில் உங்களின் விசாலமான மனது தெரிந்தது. அதன் முன்னால் உங்கள் ஊனம் எனக்கு பெரியதாக தெரியவில்லை. அங்கு இருந்தவர்களில் யாரேனும் ஒருவர் ஒரு துணி கொண்டு கொடுத்து அந்த மூதாட்டிக்கு உதவி இருக்கலாம். குளிரை போக்க பக்கத்து கடையில் இருந்து ஒரு டீயாவது வாங்கி கொடுத்திருக்கலாம். நான் உட்பட அங்கிருந்த யாருக்கும் அது தோன்றவில்லை. மழைக்கோட்டு இல்லை என்றால் மழையில் நனைய வேண்டி வரும் என்று தெரிந்தும்
நீங்கள் உங்கள் கோட்டை கொடுத்து உதவினீர்கள். மற்றொருவருக்கு உதவ நினைத்த உங்களிடம் ஊனமில்லை. உதவாத மற்றவர்கள் மனதில்தான் ஊனம். மன ஊனம் உள்ளவர்கள் நிறைய சமுதாயத்தில் உண்டு. மற்றவருக்கு உதவாமை, அசூயை, புறம் கூறுவது இவை எல்லாமே மன ஊனங்கள். நான் உடல் ஊனமில்லாத பெண்ணை மணந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த பெண்ணிற்கு மன ஊனம் இல்லை என்று அறுதியிட்டு சொல்ல முடியுமா? என் மனைவி நிச்சலமான மனதுள்ளவளாக இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. என் கணிப்பின்படி உங்களுக்கு மன ஊனம் இல்லை. எனக்கும் என் பெற்றோருக்கும் இந்த கல்யாணத்தில் பரிபூரண சம்மதம். முடிவு உங்கள் கையில். விமலா நாணத்தால் தலைகுனிந்தது. அவள் சம்மதத்தை பறைசாற்றியது.